வணக்கம். கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி நேயர்கள் சுமாராக கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனைங்க அடைஞ்சிருப்பீங்க. எதை தொட்டாலும் ஃபெயிலியர், குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு, இப்படி தான் உங்கள் காலம் ஓடி இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்காதா அப்படின்னு ஏங்கி தவிச்ச காலமெல்லாம் உண்டு. ரொம்ப மன உளைச்சல், ரொம்ப கஷ்டம், என்னென்ன வெளியில் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம், எதை தொட்டாலும் அடி மேலே அடி வாங்குறோமே, நாம் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த கடகராசி நேயர்களுக்கு 29/3/2025 அன்று ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான அந்த இடத்துக்கு வருகிறார். வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு ஸ்தானம் பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் இத்தனை காலம் எப்படி இருந்தீங்களோ விட்டுடுங்க, இனி உங்களுக்கு ஒரு நல்ல காலம். ஏன்னா கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் முன்கோபக்காரர்கள், நண்டு போல் அமைதியாக இருப்பாங்க, நறுக்குன்னு தன் வார்த்தைகளால் அடுத்தவங்களை காயப்படுத்துவாங்க. கடகராசி நேயர்கள் ரொம்ப கொஞ்சம் பொறுமைசாலிகள். அவங்கள்ட்ட நல்லா இருப்பாங்க, செவனேன்னு இருப்பாங்க. நம்ம சீண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு சொல் தான் நம்மளை அந்த அளவுக்கு காயப்படுத்திடுவாங்க. ஆனால் குடும்பம் நடத்தக்கூடிய திறமையான நபர்கள், அவர்கள் பேச்சை மதித்து நாம் நடந்து கொண்டால் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். அவர்கள் பேச்சை மீறி நடந்து கொண்டால் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் இத்தனை காலம் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், இதையெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கும். ஏன்னா கடந்த 2.5 வருஷமாக சனீஸ்வர பகவான் அஷ்டமச்சனியாக இருந்து உங்களை ஆட்டி வைத்து ஒரு வழி பண்ணியிருப்பார். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருந்திருப்பீங்க. இதுதான் உண்மை, நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் இதுதான் உண்மை. நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு நபர் சனீஸ்வர பகவான். எந்த கிரகங்கள்கிட்ட நாம் அலட்சியமாக இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான்கிட்ட அலட்சியமாக இருக்கக்கூடாது. பொதுவாகவே சனி பெயர்ச்சின்னு சொன்னாலே கதி கலங்கி போயிடும் மக்களுக்கு. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது வீடு கட்டணும், நான் வெளிநாடு பயணம் போகணும், படிப்பு சம்பந்தமாக அடுத்த முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுங்க. ஆனால் சனி பெயர்ச்சி தான் உங்களுக்கு ஆயிருக்கே தவிர இன்னும் ராகு கேது பெயர்ச்சிலாம் இருக்குது. அந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இருந்தாலும் பொதுவாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் பட்ட வேதனைக்கு இது அருமருந்து, அவ்வளவுதான். இது நாள் வரைக்கும் இருந்து வந்த நோய் பிரச்சனை தீரும். 2.5 வருடம் காலங்களில் பல நபர்கள் காவல் நிலையம், சூதாட்டம், இப்படி ஒரு இல்லீகலான விஷயங்களில் போய் மாட்டியிருப்பீங்க. பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் மறைமுக தொழில் செய்வதில் கில்லாடி, அதான் சொன்னேன், கடைசியில் மாட்டிப்பாங்கன்னு. அதனால் இனி அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் கொண்டு போகணும்னு நினச்சிங்களோ அந்த காலம் வந்துவிட்டது. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவனை தரிசனம் செய்துவிட்டு பிறகு சனீஸ்வர பகவானை கம்பல்சரி நீங்கள் வழிபாடு செய்தே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு தரித்திரம் நீங்கி நல்ல காலம் பிறக்குது. அதனால் ஒரு சேஃப்டி வேணும், ஒரு பக்கபலமாக உங்கள் துணையாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவபெருமானை கட்டியாக பிடிச்சிக்கிங்க. ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரும், வெற்றிகள் கிட்டும். தொழிலில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு, வருமானம் கிடைக்கிறதுக்கு இதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, கந்திஷ்டி தான், கந்திஷ்டி முக்கியமாக தீரணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு கம்பல்சரி நீங்கள் செஞ்சே ஆகணும். நீங்கள் முக்கியமாக சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளித்து வர வேணும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு முடி வெட்டிட்டு வந்தால் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும் இல்லைங்களா, ஒரு தீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும் இல்லையா, அதுபோல் உங்களுக்கு கெட்ட காலம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இனி கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க, அன்னதானம் பண்ணுங்க, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க.
இதெல்லாம் நீங்கள் செய்து வந்தால் வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றிகளை பெறலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிற பலன் எல்லாமே வந்து பொது பலன்தான். உங்களுக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து அதன்படி நீங்கள் செயல்படணும். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு செய்யுங்க, பயப்பட வேண்டாம். இனி உங்களுக்கு ராஜயோக காலம்தான். வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட நிலைமைக்கு போகிறதுக்கு மென்மேலும் வாழ்த்துக்கள். மேலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு சம்பந்தமாகவும் சேமிப்பு சம்பந்தமாகவும் அதில் வீடியோ வெளியிடுவேன். அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வணக்கம், நன்றி.